ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்திருக்கோன்னா ஒரு விசேஷத்துக்கு தான் போயிட்டு வந்துருந்தோம். போயிட்டு வந்துட்டு அங்கே எதுவும் சாப்பிட்லையா, அதனால் வந்து டீ குடிச்சிட்டு எல்லாம் வந்துட்டு அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம். எங்கள் மாமா, இன்னொரு மாமா இருந்தாங்க. அப்புறம் வந்து 5 1 2 3 4 மொத்தம் நாங்கள் 5 பேர் இருந்தோம். அதில் 4 அக்கா இருந்தாங்க, என்னை சேர்த்து 5 பேர். மிச்சம் 3 பேர் வந்து வேறு ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டோம், என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த டீ சொல்லியிருந்தோம், அது டீ வந்து 4 பேர்த்துக்கு டீனா 4 பேர்த்துக்கு காஃபி அப்படி இருந்தது. எனக்கு மாற்றிட்டாங்க, டீயவே மாற்றிட்டாங்க. அப்புறம் அக்கா வந்து இஞ்சி டீ கேட்டால் அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குன்னு. அப்புறம் மாமா வந்து அதில் இஞ்சி டீ துண்டா போய் அதை எடுத்து போய் கொடுத்துட்டாங்க. ஆமாம். அப்புறம் வந்து இன்னொரு அக்கா வந்து அவங்க வந்து டீ காஃபி கேட்டாங்க. அவங்க மட்டும் கரெக்டாக இஞ்சி டீ நல்லா இருந்துச்சு. ஐயங்காரில் வந்து எப்பயுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்று வந்து மல்லிக்கிட்ட ஒன்று இருக்குது, அது நல்லா தான் இருக்கும். நம்ம லைனில் இருக்கிறதும் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லோரும் அங்கே நின்று குடிச்சுக்கிட்டோம். காஃபி மட்டும்தான், காஃபி டீ தான், வேறு எதுவும் நாங்கள் சாப்பிடல. ஏன்னா சூடாக இருந்தால் தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு அக்கா மக வந்து அவள் கிளம்பிட்டா, டீ எடுத்து வச்சுட்டாங்க. அதில் எதோ எப்படியோ உழப்படியாக மாற்றிட்டாங்க. டீ காஃபி கேட்டவளுக்கு டீயை மாற்றிட்டாங்க. அங்கே டீ தான் நல்லாயிருக்கும், இன்னொரு இடத்துல வந்து காஃபி நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா தான் இருந்தது இன்றைக்கி ரொம்ப. அப்புறம் அக்கா மக பேசிக்கிந்தா. ஏன் கம்முனே இருக்கா வந்ததுலேருந்து? அங்கேருந்து கம்முனே இருக்கா. அவ வேலையை முடிச்சோன்னே அவ போயிட்டா. இது என்ன பாத்தியா, மாமா அவளுக்கு மட்டும் எடுத்து கொடுக்காம போயிடுச்சு. இப்போ எவ்வளோ விஷம். என்ன நான் தான் சொல்றேன்ல, சாக்லேட் கொடுக்க மாட்டேன். என்ன எடுத்து கொடுக்குறேன். நான் தான் கேமராமேன் ராமுக்கு. அவ்வளோதான், ஒரு மழை வந்து ஓஞ்சிருச்சு. மாமா சடக்கம் குடிச்சிச்சு ஒரு காப்பியை. இங்கே யூடியூப்ல வருவீங்க, பேசுறதெல்லாம் அவங்க வரும் பாரு. அவளுக்கு வீருக்கு கொடுக்கல, மதினிக்கு மட்டும் கொடுத்துருந்துருக்கு ஒரு காப்பியை. காப்பியும் அதே கலர்ல இருக்கு, டீயும் அதே கலர். நான் எடுத்து குடிக்க காப்பியா? எது காப்பி? சரி சரி, அந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணு. ஆமா மாமா போதும், ரொம்ப தள்ளி உட்காருங்க, அங்கிட்டு போங்க. ஒன்று சேர்ந்தெல்லாம் உட்காரக்கூடாது. அப்புறம் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அக்கா மகளை வந்து போகிற வழி தான் வந்து அவங்க வீடா, அதனால் அவங்கள இறக்கி விட்டுட்டு, கத்தியப்பட்டியில் இறக்கி விட்டுட்டு, பாப்பாவை இறக்கி விட்டு, அக்கா மகளை இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பும்போது லைட்டாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே எங்கள் மாமா லைட் அமுத்திட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் போடக்கூடாது, பெரிய லைட்டு சூடாகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு விளாட்டுக்கு கொஞ்சம் கலாய்ச்சிக்கணும். அப்புறம் லைட்டு போட்டாங்க. ஃபைனலி வீடியோவை முடிச்சுக்கலாம். இதான் எங்கள் அக்காங்க, 1 2 3 4 பேர். நாங்கள் 4 பேர் இருக்கோம், இன்னும் 4 பேர் வந்து அந்த வண்டியில் இருந்தாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். யார் காசு பே பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க, அதில் எங்கள் அக்கா பண்ணிட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து எங்கள் அக்கா ஆற்றி கொடுத்துருந்தா, அதாங்க பாசங்கிறது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.